அரசு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்ததுக்கு கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். கோவில் நகரம் அப்படிங்கிற மதுரைக்கும் தென்னகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயம்புத்தூருக்கும் நோ மெட்ரோ அப்படின்னு நிராகரித்த ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசுங்கிறது அனைவருக்குமான அரசாக இருக்கணும். ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதைவிட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோவை அப்ரூவ் செய்யக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், மதுரை போன்ற தொழில் வளம் மிக்க நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேங்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பழி வாங்குது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பாஜகவை நிராகரிக்கிறதுனாலதான் இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கையில் ஒன்றிய அரசு இறங்கி இருக்குது. இது மூலமாக கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களின் தொழில் வளர்ச்சியை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் ஒன்றிய அரசு இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நாங்க சும்மா விட மாட்டோம். ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்க நினைச்சீங்க. ஆனா மாநில அரசு தன்னுடைய சொந்த காசை போட்டு அதை சரி செய்து முடிக்க முயற்சி பண்ணும் பொழுதுதான் இதற்கு மேல நாம முடக்குனா நமக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு அதற்கான ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலை கொண்டு வராம நாங்க விட மாட்டோம். இங்க சுயமரியாதை மண். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதற்கான பதில வரக்கூடிய 2026 தேர்தல்ல சொல்லுவாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. முதலமைச்சருடைய இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.